WordPress tutorial day 5ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா WordPressல தீம்னா என்ன, அது எப்படி நீங்க இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி தர போறேன். நோட் பண்ணிக்கோங்க. WordPressல தீம்ங்கிறது உங்களோட வெப்சைட்டோட டிசைன் அண்ட் லேஅவுட்டோட கண்ட்ரோல்ஸ் தான் தீம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த தீமை பொறுத்து தான் உங்களோட வெப்சைட்டோட கலர், ஃபாண்ட், டெம்ப்ளேட் இது எல்லாமே இந்த தீமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களோட வெப்சைட்ல தீமை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா WordPress அட்மின் பேனல்ல அப்பியரன்ஸ்ங்கிற இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா தீம்ஸ்ங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஆட் நியூ தீம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல நிறைய விதமான தீம் காமிக்கும். அதுல உங்களுக்கு என்ன தீமை வேணுமோ அந்த சர்ச் பாக்ஸ்ல சர்ச் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் தீமை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த தீமை நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆக்டிவேட் பண்ணி முடிச்சோன்னே ப்ரொஃபைல் மேல ஹோவர் பண்ணீங்கன்னா விசிட் சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சைட்டை வந்து ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுனாவே உங்களோட தீம் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கோடிங் பத்தின இன்ஃபர்மேஷன் தமிழ்ல நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் டெவலப்பர். தேங்க்யூ.